நாங்கள் இப்போ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள், வண்டி அங்கே தோட்டத்தில் பார்க் பண்ணியிருக்கோம். இது வழியாக தான் நடந்து நாங்கள் அந்த மலைக்கு போகணும். வாங்க ஸ்பாட்டுக்கு போய் தரமாக சம்பவங்களை பார்ப்போம். நிறைய கம்பி வேலிகள்லாம் இருக்குது. பூராமே மாந்தோப்பு தான். சரியான மாந்தோப்பு இது பூராமே. பார்த்தீங்களா பிளாக்காய் கேட்ச் பண்ணிடலாமா? மேலே ஏரியா பார்த்தீங்களா, பூரா மாந்தோப்பு. இதெல்லாம் போயிட்டால் ஏகப்பட்ட ஸ்பாட்டெலாம் இருக்குது. கம்பி வேலி சூதானந்தப்போ சேதாரம். வாங்க, யானை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் யானையை இப்போ வரைக்கும் பார்க்கல. போயிட்டுருக்கோம். எது வந்தாலும் போயிட்டு நாங்கள் போகிற ஸ்பாட் எழுதுனீங்களா, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அங்கே தெரியுதுங்களா மலை உச்சி. அந்த மலை உச்சிக்கு கீழே ஒரு அணைக்கட்டு இருக்குது. அந்த அணைக்கட்டுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். டாப்பு டக்கரு சார்பு நிக்கரு ரிஸ்க்கு நம்ம அந்த வழி இது வழியாகவே போனோம். இது வழியாக தான்டா போனோம். அதில் வந்த மாதிரி சொல்கிறாடே. இதாண்டா தடமே போகுது, தெரியுதா இல்லையா? எப்போவுமே தடம் போகிற வழியாக போனாலே நம்ம நினச்ச இடத்துக்கு போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பாட்டுக்கு ஒரு ரூட்டை பார்த்து போய் கடைசியில் எங்கிட்ட சிக்கி சின்னாமண்ணம் ஆயிடக்கூடாது. அதில் நம்ம எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ போகிறது வந்து ஒரு பெரிய டீப் ஃபாரஸ்ட். இங்கே கத்துனாலும் கிடையாது. பார்த்தீங்களா, யானை வந்திருக்கு, மரங்கள் எல்லாம் உடச்சிருக்கு, ஒரு வீட்டை சேதப்படுத்திடுச்சு. பார்த்தீங்களா, வீட்டவே நாஸ்தி பண்ணிவிட்டு சேதாரம். மா முள்ளு ஏறிச்சா. வந்த வழி போன வழி ஆக்கியா தோப்புக்குள்ள கீழே போனா. கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி பைப் போகுது பார்த்தீங்களா தோட்டத்துக்கு. அந்த அணையில் இருந்தால் தண்ணி கீழே இருக்கிற தோட்டத்துக்கு பூரா இந்த சொட்டு நீர் பைப் மூலிமா கீழே போகுது. அப்பப்போ தண்ணி வேணுங்கிறவங்க இப்படி வந்து இந்த பைப்பில் இப்படி பிடிச்சிக்க வேண்டியது. இதுதான் நம்ம அண்ணன் இந்த தோட்டம் கான்ட்ராக்ட் பிடிச்சிருக்காப்பி. இந்த ரோட்டானே இதுலையா? இதில் கொஞ்சம் ஓகே. சரி, போய்ட்டு வரேன். மேலே ஒரு கேட்டு மாதிரி போட்டிருக்கு. சரிண்ணே. அதுலேருந்து லெஃப்ட் போயிட்டீங்கன்னா கடை ஒரே நேர் கடை. சரிண்ணே. இது நேராகவே கொண்டு இந்த மாதிரி மேலே இந்த சோலார்லேயே இந்த மாதிரி கேட்டு மாதிரி ஒன்று மேலே ஓட்டுருக்கு. சரிண்ணே. இங்கே ஒரு கேட்டு இருக்குது. சரிண்ணே. இந்த கேட்டுக்கு அடுத்த மாதிரி இதே மாதிரி ஒரு கேட்டு போட்டு ஒரு வேப்ப மரத்துக்கிட்ட போட்டுருப்போம். சரிண்ணே. அந்த வேப்ப மரத்தை ஒட்டியே லெஃப்ட்டில் போய் போனீங்கன்னா சரிண்ணே அங்கே ஒரு தடம் போகுது. சரி, அந்த தடம் தான் நேராக காட்டுது ஓடைய அணைக்கு பிடிக்கும். சரி சரி, தேங்க்ஸ். இதில் நேராக போனேன்னு போகாது, சோலார் போட்டு குறுக்க அடைச்சி இதில் போய் இந்த மாதிரி இதுலேருந்து லெஃப்ட் இந்த மாதிரி இதில் தடமாக இருக்காது. தடம் இல்லை, ஏன்னா நீ வந்தது தடம் மாறி வந்துருச்சு. ஓ, அந்த தடத்தில் போகுது. சரி சரி, அதே மாதிரி பண்ணி வச்சுரு. சரி, போய்டுவேன். சரி, சோலார் ஒட்டியே மேலே போய் சரிண்ணே அந்த தடம் வந்துடு. சரிண்ணே. அந்த தடத்தில் சரிண்ணே. தடத்தில் நேராக தடத்துலேயே போனீங்கன்னா நேராக காட்டிக்கே போகுது. சரிண்ணே. இங்கேயோ மாறி வந்துட்டோம். அதை வேலை நமக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் இங்கே இருந்தார். அங்கே தடம் மாறி வந்துட்டோம்.
இப்போ மறுபடியும் அந்த தடத்தை கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கோம். ஆமாம் இருக்கு, இல்லை ஹோட்டல் அடியும். அம்மா இதுதான் அந்த தடம் நினைக்கிறேன். இதே அந்த ரெகுலராக போகிற தடமாக இருக்கணும். தடத்தை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஓகே ஓகே, சத்தியமா முடியல. தண்ணி சவுண்டு கேட்டுருச்சு. நாங்கள் ஸ்பாட்டை பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குன்னு. தண்ணி ஓ ஓ ரொம்ப டேஞ்சரஸ் ட்ரெக்கிங் கைஸ். கைஸ் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இதான் அந்த ஸ்பாட்டு. நம்ம பசங்க அங்கே சமைச்சிட்ருக்காங்க. அந்த பாருங்க சுண்டல் இருக்காங்க மெண்டலு. எங்கிட்டோ சுற்றிட்டோம்டா. சமையல் திஸ் இஸ் 7 கன்னிமார் கோயில். இங்கே தான் வருஷம் வருஷம் வந்து கணக்கம்பட்டி பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து கிடா வெட்டி சாமி கும்பிட்டு விவசாயம் நல்லா நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கிடா வெட்டி சாமி கும்பிடுவாங்க. ரெடி ஆகிட்டுருக்கு. இதுதான் அந்த கோம்பைப்பட்டி அணைக்கட்டு. தண்ணி வர்ற இடம். மழையை பார்த்துக்குங்க. கோம்பைப்பட்டி அணைக்கட்டு. இங்கே தான் குளிப்பாங்க ஜம்முன்னு. இங்கே தான் நம்ம தம்பி சிக்கன் அறுத்துட்ருக்கா. அப்படி தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு. கிறிஸ்டல் கிளியரான தண்ணி பார்த்தீங்களா. உள்ளே இருக்கிற பாறை மண் இதெல்லாம் பயங்கரமாக தெரியுது. நம்ம பசங்களாம் மேலே சமையல் ரெடி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. வா வா வா. ஓ தண்ணிக்குள்ள அப்படியே அடியில் வர வீடியோ எடுக்கிறியா? பரு பரு மேலே இருந்து பரு. ஆ நல்லா குழு குழு அறுத்துட்டாங்க. எல்லாம் செஞ்சு வீடியோவே தரமாக பேசு. நாட்டுக்கோழி வறுவல், வெள்ளை சாப்பாடு. எல்லாரும் வாங்கப்பா சாப்பிடலாம். இருக்குமா? நமக்கு தான் போகணும். ரெடி. கோழிக்கறி குழம்பு, வெள்ளை சோற கிளறு, கோழிக்கறி குழம்பு, ஆஹா கொதிய முட்டை கிளம்பு. அருமையான சாப்பாடு ரெடி. எல்லாம் சாப்பிட போறோம். உப்பு இல்லாத சாப்பாடுங்க. வாங்க எல்லாம் பாருங்க. ஓ அசோக்கு நீச்சல் தெரியாதுங்களா? அசோக்கு நீச்சல் தெரியாது நீ நினைக்கிறியா?
அப்படியே உள்ள செல்ல வாடா. ஏய் பொறா மொட்டா இங்கிருந்து வந்து அதில் வலிக்கு போகலாம். என்ன பண்றது தெரியல, பிடிச்சிட்டு வந்து நாங்கள் குண்டாவை போட்டுட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இப்போ எங்களை விரட்டிட்டு வந்த யானை வந்து இப்போ போன வழித்தடங்களை உங்களுக்கு நாங்கள் பார்த்தீங்களா கால் ஆச்சு. பூரா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 யானை. அவன் கத்திருக்காண்டா. பூரா விளாண்டுருக்குது. பார்த்தீங்களா காய்ஸ், இதே எங்களை விரட்டிட்டு வந்த யானையை அட்டகாசம் பண்ண இடம். பார்த்தீங்களா எவ்வளோ யானை கால் அடி எவ்வளோ யானை கால் தடங்கள் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நாங்கள் தப்பிக்கல. நீங்கள் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு சீக்கிரமாக போயிருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அட்டகாசங்க. போட்டுப்பா என்னோட காலைக்கு டயர்டாக இருக்கடா. அங்கே வரும் இங்கே ஒரு நிமிஷம் இருக்கு. எவ்வளோ பெரிய காலத்தோட எவ்வளோ பெரிய யானை. 4 யானை 4 யானை. எப்படியோ நாங்கள் தப்பிச்சு வேறு பக்கம் ஓடிட்டோம். டுடே கோம்பைப்பட்டி அணை பகுதியை சுற்றி நம்ம என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரி, இந்த பகுதிக்கு விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் பசங்களோட வாங்க. பட் பெரிய பசங்களோட வாங்க. சின்ன பசங்க ஃபேமிலியோடு வந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா ரூட்டு நிறையா பக்கம் போகிறனால தடமாயிருக்கும். ஸோ என்ஜாய் யுவர் செல்ஃப். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.